ஸ்டாலின் ஐயா வந்து மகளிர் உதவித்தொகை 5000 கொடுத்துருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து? அவங்க கொள்ளை அடிச்சாங்க, இப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது, அவங்களால நிற்க முடியாது, திருப்பி வர முடியாதுங்கிறத நினைச்சு திருப்பி அவங்க அந்த பணத்தை மக்களுக்கு கொடுத்து ஏமாத்துறாங்க. மக்களோட வரி பணத்தை தான் திருப்பி கொடுக்குறாங்க, அவங்க ஒன்றும் என்னாமா கொடுக்கல. நான் பக்கா திமுக காரன் தான், இருந்தாலும் அகேன்ஸ்ட் டு தேர் பாலிசிஸ். யார் பண்ணியிருக்காங்க இது மாதிரி? கலைஞர் இருந்தாரு, அவர் ஆட்சி ஆண்டாரு, கரெக்டா பண்ணினாரு எல்லாத்தையும். அவ பையன் தான் வளரணும், தான் குடும்பம் வளரணும் தான் நினைக்கிறாரு தவிர வேற எதுவும் நினைக்கல. மக்களை பத்தி சிந்திக்கல. திருப்பரங்குன்றம் தூண்ல வந்து தீபத்தூணை வந்து கோர்ட்டை கொடுத்துட்டும் நீ எதிர்த்து பண்ணியிருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கோர்ட்டே நீ மதிக்கல. அவ்வளவு பெரிய ஆளா நீ? மக்களுக்கெல்லாம் தெரியும். நிறைய யூடியூப்லயே பாருங்க, இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கினவங்களுமே காரி காரி துப்புறாங்க, காரி காரி துப்புறாங்க. இவருக்கு என்ன நடக்கிறதுனே தெரியல. பின்னாடி இருந்து ஹலோ ஹலோன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, அதை வச்சு இவர் பேசுறாரு. மேயரா இருந்த ஸ்டாலினா இருக்காரா? நெவர். ஃபுல்லா உடம்பு போயாச்சு. எதுக்கு நீ ஆட்சி ஆள்ற? பேசாம யாருக்காவது பொறுப்பை கொடுத்துட்டு உட்கார வேண்டியது தானே. யாரு அடுத்த ஜெனரேஷன்? பையன் என்னத்த பண்ண போறான்? அவன் பேசுறத துப்பு இல்லாம பேசிட்டு இருக்கான் உதயநிதி. அவன்லாம் ஒரு மனுஷன். என்ன தெரியும் அரசியல்? சினிமால ஆட்டம் ஆடினா அப்படியே வந்து குடும்பத்தோட குடும்ப அரசியல் பண்ண முடியுமா? என்னத்த கழிச்சு 5 வருஷத்துல ஒன்னும் முடிங்கிடல. நீட்டுன்னு சொன்னீங்க. ஏன் நீட்டை எதிர்க்கிறீங்க? உங்க ஆட்கள் தான் எம்எல்ஏவும் மினிஸ்டரும் தான் நீட்டு வந்து மெடிக்கல் காலேஜ் வச்சுட்டு இருக்காங்க. என்னோட ஓட்டு சத்தியமா நோட்டாவுக்கு தாங்க போகும். எவனையும் நான் நம்புற மாதிரி இல்லை. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், காங்கிரஸ் கேட்கறதுல என்ன தப்பு? நீ மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உங்க அப்பா இருந்த காலத்துல நீ மட்டும் அங்க ஆட்சியில பதவியில பங்கு கேட்ட. இப்ப கொடுக்கறதுல என்ன இருக்கு? நாங்க அப்ப நீ மட்டும் சம்பாதிக்கணும், மத்தவன் சம்பாதிக்க கூடாது. அதென்ன என்ன செஞ்சிருக்க? 5000 ரூபா கொடுத்தா 10,000 ரூபா கொடுத்தா போருமா? 1000 ரூபா நம்ம உதவித்தொகை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. என் ஊருக்கு வாங்க, நான் இங்க வந்து வேலைக்காக தாங்க வந்தேன். என் ஊருக்கு வாங்க. கஷ்டப்படுற லேடிஸ்க்கு எத்தனையோ பேருக்கு கொடுக்கல. கட்சிக்காரனுக்கு தெரியாமலாம் இது நடக்காதுங்க. இந்த ஏரியா லீக் ஆகலன்னு யாருங்க சொன்னது? பண்ணினது ஃபுல்லா சபரிஸ். அவன் மாப்பிள்ள எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியுமா? அவன்